முக்கிய செய்தி. சென்னை மாநகராட்சி சார்பில் 329 நிவாரண மையங்கள் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க 120 மைய சமையல் கூடங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையில் 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு நடவடிக்கைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்களை மீட்க 103 படகுகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் தற்காலிக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக தற்போது சென்னையில் கனமழை கொட்டி வரக்கூடிய காரணத்தால் சென்னை மாநகராட்சி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் 329 நிவாரண மையங்கள் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த நிவாரண மையங்களுக்கு போதிய உணவு வழங்குவதற்காக 120 மைய சமையல் கூடங்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை தற்போது 22,000 பேர் இந்த மழை வெள்ள மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காக 103 படகு சேவைகளும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் தற்காலிக போக்குவரத்தும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தற்போது முழு வீச்சில் இந்த மீட்பு பணிகளையும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் செய்து வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சியும் தயார் நிலையில் முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறார்கள். மக்கள் பாதுகாப்பாக வீட்டிலேயே இருக்கும்படி அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து அதி கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி எடுத்து வருகிறது. அதே போல நகைக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. திரையரங்குகள் மூடப்பட்டிருக்கின்றன. பொது போக்குவரத்து OMR ECR சாலையில் பிற்பகலில் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாகவே விமான நிலையம் தற்போது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. ஏரியினுடைய அந்த அளவும் உயர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சி தற்போது முழு வீச்சில் ஈடுபட்டு செயல்பட்டு வருகிறார்கள். 329 நிவாரண மையங்களை தற்போது தயார் நிலையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சென்னையில் இந்த பணியில் மட்டுமே 22,000 பேர் தற்போது மீட்பு பணிகளிலும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களை மீட்பதற்காக படகுகளையும் அவர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 103 படகுகள் தயார் நிலையில் இருப்பதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதே போல சுரங்கப்பாதையிலும் கணேசபுரம் சுரங்கப்பாதையிலும் தற்காலிக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நௌஷாத் இணைகிறார். வணக்கம் நௌஷாத். தற்போது சென்னை மாநகராட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்க. வணக்கம் சுரேஷ். குறிப்பாக சென்னை மாநகராட்சி பகுதியில அதாவது இன்று காலை 8:30 மணிலிருந்து குறிப்பாக 9 மணி வரை பதிவான மழை பொறுத்திருப்பதுன்னா குறிப்பா 622.95 மில்லிமீட்டர் பதிவா இருக்கிறது. இதை குறிப்பாக கணக்கில் கொண்டு அதிகபட்சம் நுங்கம்பாக்கத்தில் 25.50 மில்லிமீட்டர் மழை அளவும் குறைந்தபட்சம் குறிப்பாக மாநகரத்தில் 9.0 மில்லிமீட்டர் அளவும் மழை பதிவாகி இருக்கிறது. இதோடு புறம் இருந்தாலும் கூட இந்த சென்னை மாநகராட்சியில் கூடிய தண்ணீரை தேங்குவதை முழுமையாக அகற்றுவதற்கான அனைத்து பணியும் சென்னை மாநகராட்சி செய்திருக்கிறார். குறிப்பாக மழை தேங்கும் இடங்களில் மழையை வெளியேற்றும் வகையில் பல்வேறு திறன் கொண்ட 1686 மோட்டார் பம்புகள் பயன்பாட்டில் உள்ளதாகவும் தற்போது 100 HP மோட்டார் பம்புகள் 137 எண்ணிக்கையில் பயன்பாட்டில் உள்ளன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தயார் நிலையில் டிராக்டர் மேல் 484 மோட்டார் பம்புகள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன எனவும் தற்போது பெய்த மழையின் காரணமாக 134 இடங்களில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டு 8 இடங்களில் நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. மீதமுள்ள 126 இடங்களில் துரிதமாக மண்ணீர் அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விழும் மரங்களை அகற்றுவதற்காக ஹைட்ராலிக் மர அறுவை இயந்திரங்கள் 9, ஹைட்ராலிக் ஏணி 2, மர அறுவை இயந்திரங்கள் 262, டெலஸ்கோபிக் மர இயந்திரங்கள் 216 என மொத்தம் 489 இயந்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழையின் காரணமாக விழுந்த 9 மரம் விழுந்துள்ளது. இவற்றின் 5 மரங்கள் உடனடியாக அகற்றப்பட்டு மீதமுள்ள மரங்கள் அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதையில் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வே மேம்பாலம் பணி காரணமாக தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுரங்கப்பாதையில் போக்குவரத்து சீராக உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பில் 329 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிவாரண மையம் உணவு வழங்க 120 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளன. தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக 103 படகுகள் தயார் நிலையில் உள்ளது. இதில் 36 படகுகள் மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மழை காலத்தை முன்னிட்டு 15/10/2024 முதல்
29/11/2006 வரை சென்னையில் மட்டும் இதுவரை 2615 மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டுள்ளதும் இதன் மூலம் 1,39,187 நபர்கள் பயனுடன் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக மக்களிடமிருந்து வரக்கூடிய புகார், அதாவது 19-13 என்ற உதவி எண்ணில் மட்டுமே 47,873 புகார்கள் பெறப்பட்டு 39,619 புகார்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் மீதமுள்ள 8,254 புகார்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதும் தெரிவித்திருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள், பொறியாளர்கள், பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் மழை வெள்ள மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மழை வெள்ள களப்பணியில் ஈடுபட இதுவரை 18,500 தன்னார்வலர்கள் பதிவு செய்துள்ளனர். மேலும் சென்னை குடிநீர் வாரியத்தை பொறுத்தவரைக்கும் கழிவுநீர் அகற்றும் பணிக்கான சூப்பர் சக்கர் இயந்திரம் என சென்னையில் குடிநீர் வாரியத்துடன் 23 எண்ணிக்கை உள்ளதும் மற்ற மாநகராட்சி, நகராட்சி மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சூப்பர் சக்கர இயந்திரங்கள் 85 எண்ணிக்கை உள்ளதும் பாதாள சாக்கடைகளை அடைப்புகளை சீர் செய்வதற்கு 524 ஜெட்ராடிக் மற்றும் டீசல் டியூ இயந்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளதென சென்னை மாநகராட்சி சார்பாக செய்யப்பட்டிருக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் இப்போது செய்து வரும் களப்பணி குறித்தும் இந்த முன்னிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சுரேஷ் ராஜன்.